ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ரூபினி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெங்களூரில் வசிக்கிறாங்க. பட் இவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருநெல்வேலியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி ஃபாரினில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ அதுக்கப்புறம் திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா கம்பல் பண்ணுறதுனால ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு தன்னைப்பாலவே டிகிரி முடித்த ஐடி கம்பெனியில் இருக்கிறவராக இருந்தாலும் ஓகே, அல்லது டீச்சர் இந்த மாதிரி லைனில் இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகன் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா விஜயா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க திருமணமே வேணான்னு அப்பா அம்மா வீட்டிலேயே வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தாங்க கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணை ஓரளவு நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய பொண்ணே இவங்களை மறுமணம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும், நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.